வணக்கம். இன்னைக்கு நாம பைத்தன்ல ரிஃப்ளெக்ஸோட ஸ்டேட் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதலாவதாக நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டைரக்டரி ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். பைத்தன் 3.12 -m venv. இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது தெரியாதவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், விஎன்வின்னு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் அந்த நேமில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். /venv bin activate அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கான அடையாளம் வந்து இங்கே விஎன்வின்னு வந்திருக்கும். நம்ம ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து pip install reflex. ஸோ ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நமக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக pip freezeன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே நமக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. மற்ற லைப்ரரிஸ் எல்லாம் அதுக்கான சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் வந்து அதோட இன்ஸ்டால் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நம்ம விஷுவல் கோட் எடிட்டரில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டோம் விஷுவல் கோட் எடிட்டரில். இப்போ அடுத்தபடியாக ரிஃப்ளெக்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு டெர்மினல் வேணும். ஸோ இந்த விஷுவல் கோடில் இருக்கக்கூடிய டெர்மினல், நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு டெர்மினல் கிடைக்கும். ஸோ இந்த டெர்மினலில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. சோர்ஸ் venv bin activate அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி வந்துடும். சரி, இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸ் எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அது தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபைல் க்ரியேட் ஆகும், அது எது, அந்த ஒவ்வொரு ஃபைலுக்கு உண்டான இல்லை அந்த டைரக்டரிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். சந்தேகம் இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து மினிமல் டெம்ப்ளேட், அதாவது ஒரு பிளாங்க் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால நான் டிஃபால்ட்டே வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினிமல் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ரன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இனிஷியலாக அது கம்பைல் ஆகும், தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் 3000. அதுதான் நமக்கு வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ். ஸோ இப்போ நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஃப்ளெக்ஸில் ஸ்டேட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது மிகவும் முக்கியமானது. அது ஏன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆன வேல்யூ வந்து நம்ம உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்மளோட அப்ளிகேஷனில். அப்போது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவான அப்ளிகேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஸ்டேட்டோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்டேட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் இதுதான் வந்து நமக்கு இப்போ அவுட்புட்டாக நமக்கு இந்த வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதில் தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த இண்டெக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதும்போது சிம்பிளாக அதை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கன்ஃபிகரேஷனையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து நீங்கள் அதோட டிஃபால்ட் டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும்.
ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய மெத்தட் வந்து இண்டெக்ஸ் மெத்தட். இது நம்மளோட ஒரு பேஜ்னு வச்சுக்கலாம், அது இந்த நேமில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், பேஜ்னு வச்சுக்கலாம். அந்த பேஜை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். அது பேஜ், அந்த பேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு, அப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்டை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஸ்டேட் கிளாஸ் வந்து 2 பார்ட்டு. ஒன்று வந்து வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து ஈவெண்ட் ஹேண்டலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ஸ் அப்படின்னாலே நமக்கு வேரியபிள் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதாவது வேரியபிள்ஸ், அதாவது நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸு, அது ஓவர் த பீரியட் இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓவர் த டைம் வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் வந்து வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். அது என்ன பண்ணுன்னா, இந்த வேர்ஸை வந்து மாடிஃபை பண்ணும். எப்போ மாடிஃபை பண்ணுன்னா, ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் ஏற்படும் போது அந்த வேர்ஸை வந்து இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து மாடிஃபை பண்ணிடும். ஸோ இந்த 2 டெர்மினாலஜியும் நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வேர்ஸு, இன்னொன்று ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். நீங்கள் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டாலே அது 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வேர்ஸ், இன்னொன்று வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டேட்டை பற்றி பேசும்போது நம்ம ஒரு மெயின் கான்செப்ட், அதில் ஒரு 4 விதமான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பேசிக்காக நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். பேஸ் வேர்னா, அதாவது எனி வேரியபிள், நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எனி வேரியபிள், அது சேஞ்ச் ஓவர் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த வேர்ஸை வந்து நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட் கிளாஸில் மட்டும் ஒரு ஃபீல்டாக அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த வேரோட வேல்யூஸை வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும், வேற யாராலையும் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு வேர் அப்படிங்கிறதோட கான்செப்ட். இப்போ அடுத்தது வந்து ஈவெண்ட் ட்ரிகர். அதாவது நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு பார்த்தோம், அதே மாதிரி ஈவெண்ட் ட்ரிகர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஈவெண்ட் ட்ரிகர்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது யூசர் வந்து யூஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில ட்ரிகர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் காம்போனன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இந்த ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன் கிளிக் வந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர். ஸோ இது பேசிக்காக எதுக்குன்னா, ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அது வந்து ஈவெண்ட் ட்ரிகர். அதாவது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, அதான் வந்து ஈவெண்ட் ட்ரிகர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேஸ் வேர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஈவெண்ட் ட்ரிகர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது ஸ்டேட்டை அப்டேட் பண்ணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட்டோட ரெஸ்பான்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தன்னோட ஸ்டேட் அப்டேட் பண்ணிக்கிறது, அதான் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஆனால் அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேட் கிளாஸ்லேயே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இதை வந்து ஈவெண்ட் ட்ரிகர் தான் வந்து கால் பண்ணணும், இல்லை ஈவெண்ட் ஹேண்ட்லர், இதை வந்து ரெண்டுமே கால் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக முக்கியமானது கம்ப்யூட்டட் வேர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸ் வேர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, அந்த பேஸ்ட் ஆன் அந்த ஆக்சுவல் வேர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு வந்து @RX வேர் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டரை போட்டு தான் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து இந்த வேல்யூவை செட் பண்ண முடியாது. இது வந்து எப்போவுமே வந்து ரீகம்ப்யூட் ஆகும். எப்பப்பெல்லாம் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து ரீகம்ப்யூட் ஆகும். அப்போ அந்த 4 மெயின் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது பேசிக் வேர்னா என்ன, ஈவெண்ட் ட்ரிகர்னா என்ன, ஈவெண்ட் ஹேண்ட்லர்னா என்ன, கம்ப்யூட்டர் வேர்னா என்ன. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ தியரி போர்ஷன், இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ நமக்கு இன்னும் நல்லபடியாக அந்த ஸ்டேட் வந்து நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். இப்போ நம்ம ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஸ்டேட், உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஸ்டேட்னு கொடுக்குறேன் புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் ஸ்டேட்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டேட்டு RX.state அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து பேசிக்காக ஒரு கலர்ஸ், ஒரு 4-5 கலர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ யூசர் கிளிக் பண்ணும்போது அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம பார்ப்போம். இதில் ஒரு 4 கலரை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுதான் வேர்ஸ். ஸோ இந்த வேர்ஸுங்கிறது தான் வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வேர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக நம்ம இந்த பேஸ் வேருக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்ம செட் பண்ணுறோம். அதை என்ன சொல்லலாம்னா இண்டெக்ஸ்னே வச்சுக்கலாம். இந்த டைப் வந்து இன்டீஜர், இது 0. இப்போ அடுத்தபடியாக ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம எழுதணும். ஸோ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் எதுக்கு அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் மூலயமா தான் வந்து இந்த பேஸ் வேர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கீங்க கலர்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறத மாடிஃபை பண்ண முடியும்.
ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் கலர்னு வச்சுக்கலாம். அதோட இண்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து செல்ஃப் டாட் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது ஒரு மாடுலஸ் ஆப்ரேஷனில் வச்சு நம்ம அதோட லென்த்தை வச்சு மாடிஃபை பண்ணுறோன்னா நமக்கு எப்போவுமே கிளிக் பண்ணும்போது கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலஸ் லென் ஆஃப் செல்ஃப் டாட் கலர்ஸ். ஸோ அப்போ கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் கலர், அதாவது இதில் வந்து என்னென்னா கிளிக் பண்ண நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம இந்த கம்ப்யூட்டட் வேர்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ கம்ப்யூட்டட் வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஒரு வேர் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்யூட்டட் வேர் இந்த வேரியபிள் வந்து ரீகம்ப்யூட் ஆகிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்போது அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம at rx.var அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். define இப்போ கலர்னு வச்சுக்கலாம். செல். ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து ரிட்டர்ன் செல்ஃப் டாட் colors of self dot index. ஸோ இப்போ இதில் பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ நம்ம கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் வேற டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 4 கலர் ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த இனிஷியல் இண்டெக்ஸ் நம்ம வந்து 0ன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதுதான் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் தான் வந்து நெக்ஸ்ட் கலருக்கு போகிறது. ஸோ அது எப்படி நெக்ஸ்ட் கலருக்கு போகும்னா பேசிக்கலாக செல்ஃப் டாட் இண்டெக்ஸை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாலே போயிடும். இப்போ கண்டினியூஸாக கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த லென்த் ஆஃப் செல்ஃப் டாட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இண்டெக்ஸ்குள்ளேயே அந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டட் வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். எப்போல்லாம் ஒரு ஸ்டேட், இப்போ அந்த இண்டெக்ஸோட வேல்யூ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டட் வேல்யூ வந்து உங்களுக்கு ரீகம்ப்யூட் ஆகிடும். ஸோ இதுக்காக நம்ம rx.var அப்படிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ நம்ம இண்டெக்ஸில் முதல்ல வந்து ஒரு ஹெட்டிங்கை டிஃபைன் பண்ணிக்குவோம். rx.heading. ஸோ இந்த ஹெட்டிங்கில் வந்து நம்ம மேபி வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேட் ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அடுத்தபடியாக வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் எழுத போகிறோம். அப்போ அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம எதை கால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஆன் கிளிக் ஆன் அண்டர்ஸ்கோர் கிளிக் இஸ் ஈக்குவல் டு நம்ம எந்த ஈவெண்ட்டை கால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அந்த எக்ஸாம்பிள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறத வந்து நான் கால் பண்ண போகிறேன். இதை கால் பண்ணும்போது நம்ம வேரியபிளை வந்து காம்பனண்டோட ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கலர் அப்படிங்கிறது வந்து கலர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம இந்த ஹெட்டிங்க்கு வந்து கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ அந்த கலர் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம இதுக்கு வந்து பைண்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த கலர் கிடச்சிடும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் கலர். ஸோ இப்போது பாருங்கள், இப்போ இந்த ஹெட்டிங்கை போட்டிருக்கோம். இந்த ஹெட்டிங் மேலே ஆன் கிளிக் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறத கால் பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கும்போது இனிஷியலாக இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி நமக்கு கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
இந்த கலர் வேரியபிளை தான் வந்து எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் கலர். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை கிளிக் பண்ணும்போதுமே இந்த செல்ஃப் டாட் இண்டெக்ஸ் இந்த கலர் அப்படிங்கிறது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த செல்ஃப் டாட் இண்டெக்ஸ் மாறும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் அப்படிங்கிறது வந்து ரீகம்ப்யூட் ஆகிக்கும். இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதை மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணணும். பாருங்கள், கிளிக் பண்ணும்போது ரெட் கலர், இப்போ க்ரீன் கலர், ப்ளூ கலர். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு தடவை இந்த இண்டெக்ஸ் பார்ட்டை மட்டும் பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு ஹெட்டிங் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஹெட்டிங் வந்து வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கொடுத்துருக்குறோம். அந்த ஹெட்டிங்கில் கிளிக் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் கலரை வந்து நம்ம கால் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறது வந்து அடுத்த கலரை வந்து இண்டெக்ஸ்க்கு அசைன் பண்ணிடும். ஸோ இண்டெக்ஸுங்கிறது வேர் இல்லையா? இப்போ இந்த வேரில் ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்எக்ஸ் டாட் வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகும்போது இந்த வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீகம்ப்யூட் ஆகும். அப்போ செல்ஃப் டாட் கலர் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸை செட் பண்ணுதோ அதே இண்டெக்ஸ் வந்து அங்கே செட் ஆகிக்கும். அப்போ அந்த இண்டெக்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கலர் வந்து இந்த வேல்யூக்கு செட் ஆகிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டேட் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை இன்னொரு முறை டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து பேஸ் வேர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கலரும் இந்த இண்டெக்ஸும் இது ரெண்டும் தான் வந்து பேஸ் வேர்ஸ். இது வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் மூலயமா மட்டும்தான் டைரெக்டாக மாடிஃபை பண்ண முடியும், வேற எப்படியும் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது வந்து இந்த கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டட் வேர். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட் ஆகிக்கும். எப்பெல்லாம் இந்த பேஸ் வேர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது கம்ப்யூட் ஆகிக்கும். அடுத்தபடியாக நம்ம இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு எப்பெல்லாம் இந்த ஆன் கிளிக் நடக்குதோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிற ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து கால் ஆகும். இது இன்டர்னலாக வந்து அந்த கலரோட இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுரும். ஒன்ஸ் கலரோட இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்யூட்டட் வேர் கலர் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்போ அது ரீகால்குலேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது ரீகால்குலேட் ஆகி அந்த என்ன இண்டெக்ஸ் செட் ஆகிருக்கும் அந்த இண்டெக்ஸ் வந்து செட் ஆகிருக்கும். அந்த இண்டெக்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் இந்த கலருக்கு செட் ஆகும். அதனால நமக்கு மல்டிபிள் கலர்ஸை கிளிக் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ண இந்த பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ கலர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிளிக் பண்ண நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டேட் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம எப்படி ஸ்டேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். கற்றுக்கணுங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் புது வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நம்ம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.